அம்மா, என்ன குளிர்! என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் இப்படி வந்து நிற்கிறானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹர்ஷா. என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கக்கடம் கோயிலில் இருக்கிற ஃபாகி மவுண்டெயின்ஸ். நான் ஈவினிங் தான் வந்தேன். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் ஃபுல்லாமே வந்து ஃபாகியாக தாங்க இருக்குது. சரியான குளிர். நான் வேறு வெறும் இங்கே பாருங்கள் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு வந்துட்டேன். முடியல. இப்போ தான் வந்து நம்மளுக்கு டென்ட்டுக்குரிய கீ கொடுத்துருக்காங்க. வாங்க போயிட்டு டென்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு போய் தூங்குவோம், ரெஸ்ட் எடுப்போம். இப்போ தான் வந்தேன். ஒரு 2 நாள் லீவ் கிடச்சி அப்படியே கிளம்பியாச்சு, வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கங்கே அப்படின்னு வச்சுருக்காங்க. பட்டு இங்கே ஒன்று இருக்குது. நமக்குரிய டென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்மளது தான். ஸோ கீ வாங்கியாச்சு, போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து இதில் வந்து லக்கி அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து லக் அடிச்சிருக்குடான்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கீழே பாருங்களேன், வியூ அந்த மாதிரி இருக்கும். இப்போ எதுவுமே தெரியாது. பட் காலையில் வந்து ஒர்த்தாக இருக்குங்க. அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது அப்படி இருக்குங்க. இதெல்லாமே இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இங்கே எல்லாமே டென்ட்டு வரும். இதில் என்னென்ன இருக்குன்னே தெரியல மக்களே, அப்படி இருக்குது. பேக் எல்லாமே வந்து மேலே இருக்குது. இன்னும் பேக்கை வேறு போய் கொண்டு வரணும். ஸோ இது வந்து செப்பல் வைக்கிற இடமா. எனக்கு இது பார்த்தா ஏதோ மிருகம் வைக்கிற மாதிரியே இருக்குது. இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னடா இது இவ்வளோ டைட்டாக! ஆமாம், ஒரு வழியா. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டென்ட். ஓ மை காட்! இங்கே ஸ்விட்ச் போர்ட் இருக்குது, லைட்டாக போடுவோம். நைஸியா. இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நல்லாவே இருக்குங்க. நல்லாவே வந்து இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 3 பேர் தூங்கலாம். பட் நம்ம வந்து தனியாக தான் வந்திருக்கோம். தனியாகவே தூங்குவோம், தனியாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டி லைட். ஸோ சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. உங்களோட திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கலாம். அப்படியே இங்கே பாருங்கள் பெட்டு. திருப்புனா வியூன்னா இது மார்னிங் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதாச்சுங்க இப்போ நான் இருக்கேன்னா, இது வந்து லாஸ்ட் டென்ட்டு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஒரு கல் தான், தடிக்கி விழுந்தால் நேராக அப்படியே கீழே தான். இது வந்து பெரிய ஹில்ஸ் தாங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து நிறையா ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். நம்ம தூங்கிட்டே இருப்போம், அப்படியே லேசாக அந்த டென்ட் ஓப்பன் ஆகும், கரடி வந்து பார்க்கும், இந்த சிறுத்தை வந்து பார்க்கும். இந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. பாம்பு தான் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. பட் அதுவுமே வந்து எல்லாமே க்ளோஸ்டாக தாங்க இருக்குது. லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் நல்லா ஃப்ரீயாகவே இது பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்து நான் இந்த ஃபாகி மவுண்டெயின்ஸ் அந்த மேனேஜரை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு வேலை அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இங்கே வந்து சேரணும், என்ன ஏது அத்தனையும் வந்து ப்ரீஃபாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களே. இப்போ வந்து சரியான டயர்ட். மேலே வந்து கேம்ப் ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு ட்ரெக்கிங் இருக்கான்.
ஸோ அதையும் முடிச்சுட்டு ஸோ என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது, டைமிங்ஸ் என்ன, ஸோ நிறையா கேம்ஸ், நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த ஒரு பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகுதுங்க. அது எல்லாமே வந்து அவங்க சொல்லுவாங்க. கேம்ப் ஃபயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டென்ட்டு தான். ஸோ அங்கே கீழேயும் இருக்குங்க, அந்த பக்கமும் ஃபுல்லாக இருக்குது, இங்கேயும் வந்து இருக்குது. ஸோ நம்மளது வந்து இப்படி இறங்கி கீழே போகணும் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. குட் மார்னிங் மக்களே. ஒன்றும் தெரியாது பேக்ரவுண்டில், இப்போ தான் எந்திரிச்சேன். ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். என்னங்க ஓப்பன் பண்ணலாமா? 1 2 3. ஆக்சுவலாக வந்து நான் எந்திரிச்சது 6:30 6:45 பக்கம் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் இன்னும் ஒரு 6 o'clock பக்கம் எழுந்திரிச்சிங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃபாகாக இருந்திருக்கும். பட் ஓகே, நேற்று நைட் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒன்றுமே இல்லை. ஸோ அங்கங்கே லைட் இருந்துச்சு, அவ்வளோதாங்க. இங்கே நம்ம டென்ட்டு, இங்கே ஒரே ஒரு வேலி மட்டும் போட்டிருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு நார்மல் தரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நேராக போய் கீழே தான் விழணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்த இந்த ஃபாகி மவுண்டெயின் இந்த ஒரு பேக்கேஜில் ட்ரெக்கிங் இருக்குது. ட்ரெக்கிங் வந்து இன்க்ளூடட் தான். ஸோ உங்களை வந்து 6:30க்கு கூப்பிட்டு போவாங்க. ஒரு கைடு வருவார், அவருக்கு தமிழுமே நல்லா தெரியும், மலையாளமும் நல்லா தெரியும், இங்கிலீஷ், ஹிந்தி அவர் வந்துமே எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஸோ உங்களுக்கு கேட்குற டவுட்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு வருவார். இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பீக் இருக்குது, அந்த பீக் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு உங்கள் லக்கு இருந்தால் நீங்கள் வந்து சன்ரைஸை பார்க்கலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடியே நம்ம தலைவர் வந்துட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நான் போகல, ஏன்னா வந்து சரியான டயர்டு மக்களே. ஏன்னா அங்கேருந்து வந்தது செஞ்சது, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இன்றைக்கி முடிச்சுட்டு மறுபடியும் நான் அகைன் கோயம்புத்தூர் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா நமக்கு இருக்கிறது 2 நாள் தான் லீவு. ஸோ வந்து போகிறதுக்கே கரெக்டாக இருக்குது. அதனால் சரியான டயர்ட். வந்தாங்க மார்னிங் வந்து அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி ட்ரெக்கிங் வரீங்களான்னு. அண்ணன் என்னால் முடியல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் சரிப்பா அப்படின்னாங்க. மிஸ் பண்ணுவேன்னாங்க, தெரியுது, இருந்தாலே நமக்கு ரொம்ப டயர்டுங்க. அதனால் இப்போ எந்திரிச்சிட்டேன். எப்படியோ போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே நேராக நம்ம ரெசார்ட்டுக்கு போய்டுவோம், மெயின் ஏரியாவுக்கு. அங்கே என்னென்ன இருக்குது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் அங்கே போய்ட்டு காட்டுறேன் மக்களே. அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அப்படியே இறங்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் போட்டிருக்காங்க ரெண்டும். இங்கே பாருங்கள், ஹார்ட்டின் மாதிரி வந்துடுச்சு. அது ஹார்ட் கிடையாது, என்னோடய கால் தான். இதுவுமே வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அங்கே வந்துட்டுருக்காரு. 7 மணி பக்கம் ஆகுது. பட் இருந்தாலும் அந்த சில்னஸ் வந்து இங்கே அப்படியே தாங்க இருக்குது. இந்த ஸ்டீல் போடுறதுக்கு பதிலாக இங்கே வந்து உட்டு போட்டிருக்கலாம், ஒரு சஜஷன். சரி வாங்க மேலே போவோம். நான் நைட்டு உங்களுக்கு காட்டும் போது இங்கே ஒன்றுமே இருந்திருக்காது. ஸோ மேலே மற்ற டென்ட் எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து கொடுத்தது வந்து லாஸ்ட்டு தான். நம்மளோட பாதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இறங்கி இங்கெல்லாம் வழியே இல்லை, அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி இப்படி தாங்க நம்ம வந்தோம் நைட்டு.
எனக்கு தெரிஞ்சு யாருமே ட்ரெக்கிங் போகலன்னு தான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அங்கங்கே அப்படி தான் இருக்காங்க. ஒரு வேளை போயிருக்கணுமோ, மிஸ் பண்ணிட்டனோ. இங்கே தாங்க அது பக்கத்தில் அந்த ஒரு மவுண்டன் இருக்குல்ல, அங்கே தான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. வாங்க அங்கே போய் கிட்ட போய் பார்ப்போம். ஓகே ரைட். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வழி போகுது. ஸோ அது வழியாக போய் நம்மளை வந்து அந்த லாஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதுதான் நம்ம போயிருக்க வேண்டிய ஒரு இடம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல மக்களே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை மாதிரி போதா. ஸோ நம்மளை ஜீப் வரைக்கும் அந்த ஒரு ஏரியா வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. அங்கேருந்து அப்படியே நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு போயிருப்போம். சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வேணால் அது ஒருத்துங்க. பட் ஆனால் ட்ரெக்கிங் வந்து சின்ன மலை தான். பட் ஃபேமிலிஸ் சின்ன பசங்களுக்கு எல்லாமே வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணோன்னா மார்னிங் எழுந்திரிச்சிட்டு போயிட்டு வாங்க. இல்லைனா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஃபுல்லாக மீதி என்னென்ன இருக்கோ அதை என்ஜாய் பண்ணுங்கள். இங்கெல்லாம் பாருங்களேன், அந்த வியூ எல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. டென்ட்டு முன்னாடி ஒன்றுமே இல்லை. பட் நம்ம வந்து லக்கிங்க, நம்மளுக்கு தாங்க அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை பார்த்து நம்மக்கிட்ட ஒரு பையா வந்தார், அவர் பேசினார். ஸோ இவர் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காராம். ஸோ வாங்க நானே உங்களை வந்து அந்த மெயின் ஏரியா கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் அங்கே போய்ட்டு எடுங்கன்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தெரியுமா இருக்குது, நம்ம அயோத்தியாவில் அதே மாதிரி ஒரு பையா வந்தார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. அவர் கூட அதே மாதிரி நம்மளும் ஸ்கூட்டிலலாம் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த ஒரு மெமரிஸ் தான் வந்து இப்போ எனக்கு ரீக்ரியேட் ஆகுது. ஸோ எங்கே போனாலையும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கிறாங்க. ஸோ என்னங்க ஆரம்பிக்கலாமா? ஸோ த கிரேட் ஃபாகி மவுண்டைன்ஸ். ஸோ உள்ளே என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு வாங்க உள்ளே போய்ட்டு பார்ப்போம். ஸோ பார்த்துக்கோங்க மக்களே, இங்கே வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு. ஸோ ஜிப்லைன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட லாங்கஸ்ட்டு ஜிப்லைன், ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட்டு ஜிப்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிக் ஸ்விங், இது வந்து கேரளாவோட பிக் ஸ்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. இது வந்து காமனாக என்னென்ன இருக்குது உள்ளன்றது. அந்த ரோப் கோர்சஸ், அந்த ரோப் ட்ரைனிங்கெல்லாம் எடுப்பாங்கள்ல, அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு. இது அட்வென்ச்சர்ஸ் ரைட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு. கீழே ஃபைனலாக வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இங்கே மேப் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. ஸோ வாங்க இந்த பியூட்டிஃபுல் ஃபாகி மவுண்டைன்ஸ் அப்படி நம்மளுக்கு என்னதான் வச்சுருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இதோட ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock தான். நான் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது பார்த்து, ப்ரோ அப்போல்லாம் கூட்டம் வந்துடும், அவ்வளோவா வந்து உங்களாலேயும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஸோ இப்போவே போயிட்டு உள்ளே எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு தான் அவர் கூப்பிட்டு வந்தார். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் ஆக்டிவிட்டி என்ட்ரன்ஸ்லேருந்து வந்த உடனே இது தாங்க ஃபஸ்ட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கயாக்கிங் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களே ரைட் பண்ணுற மாதிரி போட் இதுவும் இங்கே இருக்குது. ஸோ பெடலிங்கும் இருக்குது. தென் அந்த பலூன், ஸோ இதெல்லாமே இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்தவுடனே இதை தான் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அப்போ 1, 2, 3, 4 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஆக்டிவிட்டீஸ் இங்கே இந்த ஒரு ஏரியாவில் இருக்குங்க. ஓகே,
அப்படியே நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போவோமா? ஸோ ஒவ்வொரு ரைட்ஸ் முடித்தப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டப்புறம் என்னோடய வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா 11 மணிக்கு வந்த அப்புறம் இங்கே vlog எடுக்க டைம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குமே தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன். அப்போ வந்து நானே வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் மூடில் வந்து இறங்கலான்னு இருக்கேன் மக்களே. ஸோ அப்போ என்னோடய வீடியோ கிளிப்ஸ் சிலது நான் எடுக்கிறது நான் அட்டாச் பண்ணுறேன், அதை பாருங்கள். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சரி வாங்க ஃபஸ்ட் அங்கேவே போவோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த வேவ் பூலை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ டைமிங்ஸ் பார்த்துக்கோங்க, 1, 3, 5, 7. நம்ம வருவோம், அப்புறமா வருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேவ்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுவோங்க. அங்கேருந்து சேம் உங்களுக்கு வந்து கடலில் எப்படி இருக்குமோ அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். வேவ்ஸ் வரும் இங்கே வரைக்கும், அந்த கரை எப்படி ஒதுங்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர்ஸ் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுவாங்க. சேம் இங்கேயும் இது நல்லா இருக்கும். தென் அங்கே வந்து 4 பார்த்தோமா? ஸோ இது வந்து 5th ஒன். 6th ஒன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட்டர் டான்ஸ் தான். வாட்டர் டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரெயின் டான்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மலையில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இதில் வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். இங்கே வந்து மியூசிக் சிஸ்டம் இருக்குது. மியூசிக் சிஸ்டம் போட்டு நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அவங்களோட ஓன் ரெஸ்டாரண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஃபுட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் தேவையே இல்லை மக்களே. ஸோ அவங்களதே ரெஸ்டாரண்ட் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நான் வந்த பேக்கேஜஸில் வந்தீங்கன்னா நைட் டின்னரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 4, 5, 6. ஸோ 7th ஒன். ஸோ 7th ஒன் வந்து இங்கே வந்து போத் கிட்ஸ் அப்புறமா வந்து அடல்ட்ஸ் 2 பேரும் இந்த ஒரு பூலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் நம்ம எக்ஸிபிஷன்லலாம் போட்டிருப்பாங்க ஸ்லைட் பண்ணி வந்து விழுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 செட்டப், 1, 2, 3 வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இதுலேயும் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜீப்பில் தான் வந்து நம்மளோட பிளேஸுக்கு நம்மளை கூப்பிட்டு வருவாங்க. எல்லாமே வந்து இங்கே 11 o'clock தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், எல்லாம் க்ளீனிங் ஒர்க்ஸ் தான் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும்தான். தென் போத் டூம் அண்டு டென்ட் ஸ்டே வந்து இங்கே அவைலபிள். நம்ம வந்து டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதாச்சும் அந்த ஹில் பக்கத்தில் அங்கே ஒரு ஹில் இருக்குது, அங்கே தான் நம்மளோட டென்ட்டு. இது வந்து மெயின் ஏரியா. ஸோ உங்களை ஜீப்பில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. டூம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் கப்புள்ஸ். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெசார்ட்டுக்கு மேலே, உங்களுக்கு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரே ஒரு டூம். ஸோ ப்ரைவேட்டாக உங்களுக்கு வந்து நல்லா ஜாலியாக இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒன்லி ஃபார் சில்ட்ரன்ஸ். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பிரேக் டைம் இருக்குது, லஞ்ச் பிரேக்ஸ். இதெல்லாம் நம்ம ஏறினா அவ்வளோதான்ப்பா. ஸோ தென் இந்த ராக்கெட் எஜெக்டர் இது நல்லா இருக்குங்க மக்களே. இருங்க, 41/2 ஃப்ளோர்ஸ் ஹைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம அப்புறமா வந்து இதை ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. நேராக உங்களை தொங்க விடுவாங்க, விட்டாங்கன்னா போவீங்க பாருங்கள். ஆனால் அந்த போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஜர்க்காக இருக்கும். இது வந்து நான் இப்போ வரைக்கும் போனதில்லை, இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கேன், நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம விஜய் டிவியில் பார்த்தது தான். புல்
இதையும் வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரிக்கு வந்து உங்களை விட்டுரும். தென் இதுவுமே வந்து 360 டிகிரி தான். இதெல்லாம் தலை சுற்றி போயிடும். பார்ப்போம் 11 மணிக்கு வந்து என்னென்ன முடியுமோ அத்தனையும் பார்த்துடணும். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்ஸுக்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 4 கிட்ஸ் அங்கே அப்படி உட்காருவீங்க, உங்களை சுற்றி விடுவாங்க. ஸோ இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏரியா நம்மளுக்கு தேவைப்படாது, பட் என்ன இருக்குன்றது நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மெயின் திங் அங்கே இருக்குது. வாங்க நம்ம அங்கே போவோம். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனெல்லாம் வரும்போது ஷூ வந்து போட மாட்டேன். என்னடா இவன் இப்படி சொல்கிறானே, எல்லாருமே வந்து ஷூ தான் போடணும், அப்போ தான் க்ரிப் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அது எப்படின்னு தெரியல. நான் மோஸ்ட்லி ஸ்லிப்பர்ஸ் தான் போடுவேன். எங்கேயாச்சும் போகணும் செய்யணுன்னா கூட அப்படியே விட்டோமா ஓட்டோமா முடிஞ்சுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் வந்து மழை, இப்போ தான் வந்து வெயில் அடிக்குது. இப்பயும் அந்த அண்ணன் சொல்கிறாங்க, தம்பி வெயில் அடிக்குதுன்னு சந்தோஷப்பட வேண்டாம், திடீர்னு மழை பெய்யும். ஸோ அதனால் பார்த்துருங்க. மேபி நம்ம வரும்போது 11 மணிக்கு கூட மழை பெய்யலாம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மழைலாம் பெய்யும் போது ஷூவும் சாக்ஸும் போட்டு வந்து அந்த டென்ட்டில் ஓப்பன் பண்ணி வச்சோன்னா வைங்களேன், புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வாழ்க்கையே வெறுத்துடுவீங்க அந்த மாதிரி. அதனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் செப்பல் போட்டு வாங்க. ஷூ வந்து உங்கள் க்ரிப்பு ரொம்ப ரொம்ப பெரிய ஹில் ஸ்டேஷனெல்லாம் போகிறீங்க, மவுண்ட் எவரெஸ்ட் ரேஞ்சுக்கு போகிறீங்கன்னா ஜிப்லைன்ன்ற பாருங்களேன், ஷூ போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இன்னும் ரெய்னி சீசன்லலாம் வந்துருந்தா இதில் ஃபால்ஸ் எல்லாம் வருமா. ஸோ மேலேருந்து அப்பயும் கீழே வந்து ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஜெயின் ஸ்விங், இந்த பக்கம் ஜிப்லைன். ஃபஸ்ட்டு ஜெயின் ஸ்விங்கு கிட்ட போகலாம். பட் இதுதான் வந்து கேரளாவோட லாங்கஸ்ட்டு ஜெயின் ஸ்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்விங் இப்போ கழட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்விங் இங்கே போட்டுருவாங்க, உங்களை வந்து ஏற்றி அப்படியே அது வரைக்கும் இழுப்பாங்கங்க. இழுத்து விடுவாங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அது வரைக்கும் போயிட்டு வருவீங்க. கீழே ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஜிப்லைனை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கேயும் வந்து சில ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தாங்க இருக்கும். ஒன்றும் கீழெல்லாம் விழ மாட்டீங்க, உங்களை கரெக்டாக ஹேங் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இது வந்து இதுலேருந்து வெளில வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். இன்னும் ஏறவே இல்லை, அதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் சிந்தனைகள் வருதுன்னு பாருங்கள். ஓகே தான், கீழெல்லாம் விழ மாட்டீங்க, வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்சைட் நீங்கள் போயிடுவீங்க. மேபி 2 persons இருக்கலாம். அதே மாதிரி அந்த ரோலில் நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் தான், நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம் வாக்கிங். பட் காலை உள்ளே விட்டுறாதீங்க, விழமாட்டீங்க. இருந்தாலையும் ரொம்ப ஒல்லியாக எல்லாம் இருந்தீங்கன்னா கீழே போயிடுவீங்க. அது சும்மா ஃபன் பண்ண பார்த்து ஃபன். ஸோ இங்கே வந்து அத்தனை மெஷர்ஸும் கரெக்டாக தாங்க இருக்குது.
ஸோ தைரியமாக வரலாம். இதெல்லாமே வந்து லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஜிப்லைன் வந்து போது ஹைட்டாக போயிட்டே இருக்குடா சாமி, அங்கே இருக்குடா, போகலாம், ஏறலாம். இந்த மலை முட்டை வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சன்னு சும்மா வெந்தெடுக்கும். திடீர்னு உங்களுக்கு நைட்டெல்லாம் பாருங்கள் சரியான குளிர், என்னால் காலைல இழக்கூட முடியல. நைட்டு வந்து டென்ட்டில் படாத பாடு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும். ஸோ வி கான்ட் ஏபிள் டு ப்ரெடிக்ட் த கிளைமேட். Oh my God. ஸோ ஃபைனலி அந்த ஒரு டாப் ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். நம்மளோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்களாம் எனக்கு இத்தினூன்னு தான் தெரியுறாங்க. அப்படியே வந்து ஸோ அங்கே அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஜெயின் ஸ்விங்கு, இங்கே அந்த ரீஜியன். அப்படியே ஏறி டாப்புக்கு வந்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கேரளாவோட லார்ஜஸ்ட்டு ஜிப்லைனுங்க. ஸோ இந்த எண்ட்லேருந்து அங்கே ஒரு போர்டு தெரியுதா, அந்த போர்டு அங்கே வரைக்கும் நீங்கள் ஜிப்லைன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அகெயின் உங்களை அங்கேருந்து இந்த ரீஜியன், நம்ம இந்த பார்க் ரீஜியன், நான் அங்கே போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் நீங்கள் ரிட்டன் வர மாதிரி இருக்கும். இங்கேருந்து போய் நீங்கள் அவங்கள வந்து அங்கே இறக்கி விட்ருவாங்க. அங்கே பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள். சுற்றி மவுண்டைன்ஸ், நடுவில் ஜிப்லைன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பயப்பட வேண்டாம். உங்களை வந்து ஒரு பேர்டாக அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அதாச்சும் இதை விட்டால் உங்களால் வந்து பறக்க முடியாது. ஸோ நீங்கள் பறக்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். 100% நான் சொல்கிறேன், ஒர்த்து. நான் இன்னும் போகவே இல்லை. போகாத முன்னாடியே இந்த அளவுக்கு பில்டப் பண்ணுறேன்னா அப்போ பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு. நான் வந்து இதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஜெயின் ஸ்விங் கூட செகண்டரி தான். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே தீர்றோம். எனக்கு அந்த பையா நம்மளை கூப்பிட்டு வந்தார்ல, அவர் என்ன சொன்னாருன்னா 1.5 கிலோமீட்டருங்களாங்க இந்த ஜிப்லைன். எனக்கு அங்கே இருக்குது, பட் மேலேருந்து பார்க்க வேணால் அது கிட்டையாக இருக்கலாம். பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் தாங்க. 1.5 கிலோமீட்டருன்னு சொல்கிறாங்க. 1.5 இல்லை, சாரி, 1/2 கிலோமீட்டர், 0.5. ஸோ இங்கே வந்து சேஃப்டி மெஷர்ஸ். இது எப்பட்றா இங்கே வந்துச்சு? டிஎன் நம்பர் வண்டி TN 37 எங்கே கோயம்புத்தூர் வண்டிங்க. ஓ மை காட், போகிறான் வேறு ஒன்றும் இல்லை. எப்படி இது இங்கே வந்திருக்கும்? ஒருவேளை ஜிப்லைனில் தூக்கிட்டு வந்திருப்பாங்களா, இல்லை மேலேருந்து ஏதாச்சும் கீழே விழுந்துருச்சான்னு ஒன்றும் தெரியல. பார்த்தாடி என்னமோ நம்ம ஊர் வண்டியை பார்த்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லாமா, இல்லை எப்படி இங்கே வந்துச்சின்னு தெரியலன்னு. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் அந்த ஆர்ட் ஷேப் நல்லா இருக்குங்க. ஃபாகி மவுண்டன்ஸ்ன்னு சும்மாவாக சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், நேற்று நான் சாயந்தரம் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஃபுல்லாமே வந்து ஃபாகாக தாங்க இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்களேன் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. பட் ஜிப்லைன் நீங்கள் போகும்போது ஃபாக் இருந்துச்சுன்னா ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த ஒரு கிக் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும்போது நீங்கள் போங்க, இல்லைனா வந்ததே வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க மக்களே. இங்கே பாருங்கள், என்ஷூர் ஹெல்த், குட் ஹெல்த், நான் சொன்னதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க. பட் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணால் சின்ன பசங்களை கூப்பிட்டு போகிறாங்களாம்.
ஆமாங்க மக்களே, இங்கே வந்து 2 இது இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். ஒன்று நீங்கள் தனியாகவே போகலாம். தனியாக வரீங்கன்னா தனியாக, இல்லைனா வந்து உங்கள் கூட ஏதாச்சும் சின்ன குழந்தை வருதுன்னா அது ஒன்றுத்துலேயும் உங்களை ஒன்றுத்துலேயும், அப்புறம் அது 2த்தையும் ஒன்று போட்டு நடுவில் ஹேங் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹச் மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போவே குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்து இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைங்க. டன். ஸோ நம்ம வந்து வாங்க கீழே போகலாம். இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஷேப் எதுக்கு போடுறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரிப்பு. இதுவே வந்து ப்ளைனாக இருந்துச்சுன்னா அப்படியே வழுக்கி விட்ரும். வழுக்குனா நேராக போய் அதாச்சும் அப்படி நம்ம சறுக்கிட்டு வரத்துக்கு நம்ம இங்கேருந்து நம்ம சறுக்கிட்டு அங்கே போய் விழுவோம். ஸோ அதனால தான் வந்து இதை போட்டு வச்சுருக்காங்க. பார்ப்போம், அங்கே யாராச்சும் ஸ்டாஃப்ஸ் இருந்தால் இதோட டைமிங்ஸ், ஸோ ஃபீஸ் எப்படி என்ட்ரி ஃபீஸ் என்னென்ன ஏதுன்றது நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நேற்று நைட்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு மேனேஜர் வருவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு தான் சொன்னாங்க. பட் அவர் இன்னும் ஆளக்கானோம். ஒரு வேளை அவர் 11 மணிக்கு தான் வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock தாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலாக இது வரும்போது நம்ம இப்படி தான் வந்தோம். இது உங்களுக்கு காட்டில் அந்த இது ரோப் ஆக்டிவிட்டீஸ் இதை வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதில் வந்து 1 2 3 4 அப்படியே மேலே ஏறி 5 6 7 8 ஸ்டேஜஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம அப்படியே இப்படி இறங்கிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டைனிங் ஏரியா மக்களே. இங்கேருந்தும் வியூஸ் எல்லாம் தாறுமாறாக தான் இருக்குது. நைஸ். சேர்ஸ் மக்களே. என்னமோ ஏதோன்னு பயப்பட வேண்டாம், தண்ணி தாங்க. நேற்று நைட்டு குடித்தது, அதுக்கப்புறம் அங்கே வந்து தண்ணி காலியாகிடுச்சு. எனக்கும் குளிருக்கு நான் நல்லா உள்ளே போயிட்டேன்னா வெளியில் போயிட்டு தண்ணியும் கேட்க முடியல. இப்போ தான் இந்த ஏரியாவுக்கு வந்து குடிச்சிட்ருக்கேன். பட் அங்கேயும் தண்ணி ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. நம்மளை ஒரு பையன் கூப்பிட்டு வந்தார் இல்லை, அந்த ஏரியாவை அந்த டென்த்து அதெல்லாம் பார்த்துக்கிறது வந்து அவங்க தான். ஆமாம், இப்போ தாங்க உயிரே வருது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஷன் ஜோஸ் அண்ணா வந்து நம்ம கூட இருக்காங்க. ஸோ இவர் வந்து இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர். ஸோ இவர்கிட்டே வந்து நம்ம பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது ஏதுன்றது வந்து நம்ம கேட்போம். அண்ணா, இங்கே வந்து எந்த மாதிரி பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது? இங்கே வந்து பேக்கேஜ் வந்து 2500 ரூபா பர் ஹெட். இதில் வந்து நமக்கு ஸ்டே இருக்குது. அப்புறம் இந்த பார்க்கு ஃபுல்லாக நமக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான். அன்லிமிட்டட் தான். எத்தனை ரைட்ஸ் வேணால் போகலாம். எத்தனை ரைட்ஸ் வேணாலும் எவ்வளோ டைமில் வேணாலும் போகலாம். ஓகே. அப்புறம் வந்து ஈவினிங்கு ஃபுட்டு வந்து ஈவினிங்கு டீ ஸ்நாக்ஸ் வருது. ஓகே. அப்புறம் நைட்டு நான்வெஜ் ஃபுட்டு, வெஜ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். வெஜ் ஆப்ஷன் அவைலபிள். ஓகே. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே. இதில் டென்ட் ஸ்டே தானே இருக்குது. ஓகே. டென்ட் ஸ்டேயில் வந்து 2 அடல்ட்ஸு 2 கிட்ஸு போகலாம். ஓகே. ஆமாம், நல்லாவே வந்து அது ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. நைட்டில் டோம் ஸ்டே வந்து இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ மேலே அங்கே இருக்குது. மேலே இருக்கிற வந்து பூலு, செப்பரேட் பூல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ப்ரைவேட்டாக பூல் இருக்குது. ப்ரைவேட்டாக பூல் இருக்குது. ப்ரைவேட்டாக பூல் இருக்குது. ஓகே. கப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து நல்லா இருக்குது. ஓகே. அதோட ப்ரைஸ் அதோட வந்து 12,000 ரூபா தானே வருது ஒரு நைட். ஒரு நைட் 12,000 தானே வருது. ஓகே. ஓகே. உள்ள நல்ல ஆம்பியன்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே. கிளைமேட்டு நல்லா இருக்கும் உள்ள. ஓகே. அப்புறம் வந்து நைட்டு வந்து நம்மளோட ஒரு கேம்ப் ஃபயர் போடுவேன். ஆமாம், அதுவும் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஓகே. டைம்ல போக இந்த இதோட பெனிஃபிட்னால ரொம்ப போக இருக்கும். ஓகே. கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து ஸோ இப்போ இந்த ரீஜியன் கக்கடம் கோயிலுக்கு வந்து எப்படி வந்து ரீச் ஆகலாம்? பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஏதாச்சும் இங்கே இருக்குங்களா? பஸ் வந்து காலிக்கட் கோழிக்கோடு. ஓகே. கோழிக்கோடு டு തിരുവമ്പാടി வருது. തിരുവമ്പാടിന്ന് കക്കാടംപൊയിൽ KSRTC പ്രൈവറ്റ് ബസ് கிடைக்கும். KSRTC ഗവൺമെൻറ് ബസ് கிடைக்கும். கோழிக்கோடு നിന്ന് തിരുവമ്പാടി ടു കക്കാടംപൊയിൽ. ஓகே.
അല്ലാന പാലക്കാട് ടു താമരശ്ശേരി, താമരശ്ശേരി ടു തിരുവമ്പാടി കണക്ക്, തിരുവമ്പാടി ടു കക്കാടംപൊയിൽ பஸ் கிடைக்கும். ஓகே, திருவம்பாடி வந்து ரீச் ஆகிட்டா இங்கே வந்து பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த மெயின் கேட் ஏரியா கிட்டே விட்டுருவாங்க. இல்லை கக்காடம்போயில் அங்கே டவுனில் விடுவாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணியாலும் நாங்கள் அங்கே வந்து நீங்களே வந்து பிக்கப் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ 2500. ஸோ அதில் வந்து இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ செக்இன் டைம் வந்து 11 o'clock, 3 o'clock, ஈவினிங் 3 o'clock. ஈவினிங் 3 o'clock. அதுக்கு முன்னாடி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒருவேளை நைட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? நைட்டு வந்தாலும் ஏறலாம், ஏறிட்டு மார்னிங் இது எல்லாமே வந்து விசிட் பண்ணிட்டு எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு கழிச்சு அப்புறம் பார்க்கு 1 டைம் யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஓகே, 3 o'clock வந்து அவங்க செக் அவுட் பண்ணிட்டு அவங்க போகலாம். 3 o'clock நைட்டு வரைக்கும் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 days நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே பார்க்கு. ஓகே, உங்ககிட்டயே வந்து ப்ரைவேட்டாக ஜீப்பும் இருக்குது, எல்லாமே ஜீப் இருக்குது. இங்கே பார்க்கில் வரது ஜீப் இருக்குது, டெண்டில் கொண்டு வரதுக்கும் ஜீப் இருக்குது. இங்கே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஜெயின் ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவோட லாங்கஸ்ட் ஜெயின் ஸ்விங்கா இல்லை அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. கேரளத்தில் பெரிய நம்ம இதில் பிக்கஸ்ட் ஆகிட்டு வரும். ஓகே, அந்த ஜிப்லைனோட லென்த் வந்து 1/2 kilometerன்னு சொன்னாங்க. அது எப்படின்னு? இப்போ அங்கேருந்து போய் ஓகே லாஸ்ட்டில் எண்ட் ஆகிட்டு ஓகே செகண்ட் ஜிப்லைனில் மக்களே நான் மறுபடியும் சொன்னேன்ல அங்கேருந்து இங்கே ரிட்டர்ன் வருவாங்கன்னு. அது வந்து இந்த ஏரியா தான். ஸோ அகெயின் உங்களை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதோட லென்த்து எவ்வளோ வரும்? 1/2 kilometer. 1/2 kilometer வரும். ஓகே ஓகேண்ணே, சூப்பர். எல்லாமே வந்து நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ டென்ட்டு ஸ்டேலேருந்து எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட் எல்லாம் எப்படி இருந்தாலும் ஃபுட்டு வந்து நல்லாவே இருந்துச்சு. நைட்டு டின்னர் ஓகே. இங்கே வந்து எந்த ஃபுட்டு கேட்டாலும் நம்மளாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருவேன். தமிழ்நாடு சைடு ஃபுட்டு நம்ம வந்து கேரளா சைடு, கேரளா வரும்போது கேரளா ஸ்டைல் ஃபுட்டு தானே. ஆமாம், கேரளா ஸ்டைல் ஃபுட்டு என்ன ஃபுட்டு வேணும்னு நம்ம ரெடி பண்ணி தருவேன். நீங்கள் வந்து என்ன ஹெல்ப் பண்ணாலும் காலையில் இங்கே ஒரு ட்ரக்கிங் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கிளைமேட், அந்த சைடு வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் காலையில் போகும்போது. ஓகே, ஸோ நம்மளை வந்து அகெயின் நம்மளோட டென்ட் அதுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களதே வந்து ஜீப் இருக்குங்க அவர் சொன்ன மாதிரி. ஒரே ஒரு இதுதான், எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருவாங்க. ஏன்டா இவன் இதை இத்தனை முறை சொல்கிறானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாங்க உங்களுக்கு தெரியும். அத்தனை ஒரு 20+ ஆக்டிவிட்டீஸ், டென்ட்டு, கேம்ப் ஃபயரு, ட்ரெக்கிங்கு, இங்கே பாருங்கள் ஜீப் ரைடு, அத்தனையும் வந்துடும். ஒர்த்து தான், கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். சரிங்க மக்களே, ஸோ இந்த ஃபாகி மவுண்டன்ஸ்க்கு எப்படி வரணும், என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் விளையாடின கிளிப்ஸும் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் போய் அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க. எங்க காலையில் வரும்போது தாங்க பார்த்தீங்க அப்படி வெயில் அடிச்சது. வெறும் 4 மணி நேரத்தில் ஃபுல் ஃபாகு, ஃபுல் ரெயின். பாருங்க மக்களே, பாருங்க. ஐயோ, அப்படியே டோட்டல் டிராஃப்டிக் சேஞ்சுங்க. உண்மையாலே ஒர்த்து வருமா?
வந்து ஈஸியாக தான் இருக்கு, அவ்வளோவா டஃப் இல்லை. நம்பர் 4 அதாச்சும் பரவாயில்ல, கீழே தான் இருந்துச்சு, இதுக்கு மேலே இருக்கு. இன்னும் 2 இருக்கு. எல்லாமே முடிச்சாச்சு. ஃபைனலா இது 1 மட்டும் தான் இருக்கு. ஆனா ரிஸ்கே வந்து இதுதான். முடிச்சாச்சு. 1 2 3 அப்படியே மேலே ஏறி 4 5 6 கம்ப்ளீட்டட். ஆக்சுவலாக வந்து நான் 6ன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் 6 கிடையாது, 8 இருக்கு. சாரி. ஆனால் ஒர்த்துங்க. இங்கே பாருங்களேன், சுற்றி ஃபாகு தான், ஒன்றுமே தெரியல. ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் ஃபாகு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ். மஸ்ட் ட்ரை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 21 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 2500 அந்த பேக்கேஜில் வந்தீங்கன்னா நானுமே வந்து அதில் தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே அத்தனை ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் எத்தனை முறை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு அதில் வந்து அண்ணா சொன்ன மாதிரி டென்ட் ஸ்டே வந்துடும், கேம்ப் ஃபயர் வந்துடும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸும் டீ அதெல்லாமே வந்துடும். தென் நைட்டு டின்னர் வந்து அவைலபிள், அதிலே அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ட்ராப் எல்லாமே வந்து இவங்களே பண்ணிவிடுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒர்த்து தாங்க. ஏன்னா நிறைய இடத்துல ஒரு ஜிப்லைன் போயிட்டு வரவே நம்மளை எப்படியோ ஒரு 2000 பக்கம் கேட்பாங்க. இந்த மாதிரி ஜெயின் ஸ்விங்க்கு அதுக்கு ஒரு தனி அமௌண்ட் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அமௌண்ட் வந்து கேட்பாங்க. பட் நீங்கள் வந்து இங்கே ஒரே அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு 2 days சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மக்களே. ஸோ இது வந்து மஸ்ட்டு. நீங்கள் ஏதாச்சும் இந்த பக்கம் ஏதாச்சும் ஒன்று புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு ஃபாகி மவுண்டன்ஸ். தாராளமாக வரலாம். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, 100% கிடையாது. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சது, நான் உங்களுக்கு ஒரு விலாகாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அதுதாங்க நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்ங்க.